மை ஃபேவரட் பிராண்டு. சொல்ல போனால் ரொம்ப வருஷம் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஈகோ இட்டாலி பிராண்டு கூட இங்கே இருக்குது. பாய் சாப்பிட்டு எனிவே தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம மனசு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பாருங்க, மேலே சரக்கு வண்டி போய்கிட்டு இருக்கு, நான் கீழே போய்கிட்டு இருக்கேன். இது போகிறதுக்கு அடுத்தது வர்றதுக்கும் இவங்க வந்து நிப்பாட்டி தான் அனுப்புகிறாங்க. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிலோமீட்டர் கவர் பண்ண மாதிரி தான். ஐயோ இங்கே குஜராத்தில் பார்த்தோம்னா பூரண மதுவிலக்காகும் காய்ஸ். ஃபுல் don't wanna sleep in cause I got something to prove. ஹலோ ரைடர்ஸ், நான் முடிஞ்சிருச்சு விஜய். இன்றைக்கி டே 11 லடாக் ரைடில். இப்போ லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா நான் ரூம் காமிச்சிருப்பேன். அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிவிட்டு ஜெயினுக்கு பார்த்தோன்னா வைசர் வாங்குறதுக்காக ஒரு இடம் பார்த்து வந்திருந்தோம். இதுதான் அந்த இடம். நம்ம புதுக்கோட்டையில் பார்த்தோன்னா மோட்டார் இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி ஒரு பெரிய கடை தான் அது குஜராத்தில். உங்களுக்கு யாராவது நீங்கள் வந்து சூரத் ஹைவே 48 NH48 நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்னென்ன அக்சசரிஸ்னால் ஹெல்மெட்டோ இல்லை ஹெல்மெட் வைசரோ இல்லை செயின் லூப்பு கிளீனர் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அந்த லொக்கேஷனை வந்து வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவருடைய கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஐடியும் வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நம்ம ஷாப்போட ஓனர் இவர் தான். हेलो भाई साहब, आपके पास सब पूरा मिलेगा ना? आप कुछ नहीं है तो आप ऑर्डर कर सकता हूँ ना? हाँ, ऑर्डर कर सकते हो. एक दिन पहले अगर कॉल करके आप कांटेक्ट करके तो अवेलेबल हम सर कर देंगे. ठीक है. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லாத பொருள் நான் சொல்கிறது அது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆன் த வேலை வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுச்சுன்னா இவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டீங்க, எடுத்து ரெடியாக வச்சுருவாங்க. லொக்கேஷன்லாம் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன இருக்குன்னு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. பேசிக்காகவே இந்த லைட் ஐட்டம், இண்டிகேட்டர் ஐட்டம் இது எல்லாமே இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம்னா செயின் லூப்பு, செயின் கிளீனரு, அதுக்கடுத்து பாலக்லவா, டேங்க் பேக்கு அந்த மாதிரி ஐட்டம். அப்புறம் வந்து இது காகிள்ஸு, இது வந்து இந்த சன்கிளாஸு நம்ம இதில் போட்டுக்கிறோம்ல, வெயில் நேரத்தெல்லாம் போட்டுருக்கோம், அது மாதிரி சன்கிளாஸு காகிள்ஸ் இந்த இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ட்ராவலிங் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டவ், அது வந்து இங்கே இருக்குது. இது பெருசு 2000 ரூபா, இது வந்து 450 ரூபா சம்திங் வரும். இங்கே பாருங்கள், நான் சொல்ல வேண்டியதே கிடையாது, எல்லாமே இருக்குது. இது வந்து டிஸ்க்லாக்கு வித் அலாரத்தோடு இருக்கும், நீ கார்ட்ஸு, அப்புறம் லேம்ப்பு, எல்லா ஐட்டமும் இருக்குங்க. அதாவது நம்ம வந்து ஒரு சூப்பர் பைக்குக்கு ஒரு பைக்குக்கு என்னென்ன எக்ஸ்ட்ராவாக நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ரைடிங் ஜாக்கெட் இருக்குது, ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது, ஹெல்மெட்டுக்கு தேவையான வைசரு எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரைடிங் பூட்டு போகிற வழியில் ஏதாவது பிஞ்சிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ரைடிங் பூட் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃபேவரட் பிராண்டு ஈகோ இட்டாலி, மை ஃபேவரட் பிராண்டு. சொல்ல போனால் ரொம்ப வருஷம் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஈகோ இட்டாலி பிராண்டு கூட இங்கே இருக்குது. சைலன்சர் டிஸ்கவுண்ட் பேமே இருக்கா? ठीक है. நம்ம சேனல் நேம் சொல்லி இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் எல்லா ஐட்டமும் இருக்குது காய்ஸ். எதுவுமே உங்களுக்கு இல்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. கீ செயின்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. நான் இது போவையில் ஒன்று வாங்கிட்டு போகிறேன். இந்த இதில் ஒன்றும் வாங்கிட்டு போகிறேன். அதான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம். இது ரெண்டும் நான் வாங்கிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கீ செயின். ஸோ காய்ஸ், நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இனிமேல் சூரத் போகிறோம். சூரத் போயிட்டு அகமதாபாத் போகிறோம். அப்படியே நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். சார் அப்படியே நம்ம சார் சார் உங்கள் பேர் आपका नाम बोल रहे? हार्दिक प्रजापति सर. ठीक है சார். எனிவே தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறது அப்படி நம்ம மோட்டோ விளங்கில் பார்க்கலாம். ஓகே கண்டினியூ பண்ணலாமா? கடையிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு எதாவது வேணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே, கிளம்புறோம். ஓகே, இங்கே தான் எல்லாமே இப்போ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு, உனக்கு தேவையானதெல்லாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, एक्टिवा बहुत अच्छा है ना, लोकल के लिए, सिटी के लिए, सामान लाने के लिए बेस्ट है. சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை காலிலேருந்து. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகலாம் சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர் சொல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து அகமதாபாத் வரைக்குமே உங்களுக்கு வந்து ரோடு வந்து கண்டிஷன் இருக்காது, நல்ல கண்டிஷனில் இருக்காது, கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே போங்க அப்படின்னாரு. ஏன்னா ரோடு வந்து இந்த லாரி வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர்ற மாதிரி லாரி வந்து தும்முன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரோடு கண்டிஷன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல.
ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அதிக டெஸ்டினேஷன் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே பாருங்க ட்ரெயின் போகுது. சரக்கு வேண்டியது என்னென்னா நீங்கள் எபிசெட்டில் ரைட் பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எபிசெட்டில் பண்ணுறீங்க, ஸோ ரொம்ப சூப்பர், நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னாப்புல. ஸ்ப்ளெண்டரில் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க தான், ஆனால் நம்ம மனசு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, பாருங்க மேலே சரக்கு வண்டி போய்கிட்டு இருக்கு, நான் கீழே போய்கிட்டு இருக்கேன். போயிடுச்சு. மனசில் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சுன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் பண்ணலாங்க. அதே தான் அவரும் சொன்னார், நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த ரூட்டில் இதுக்குள்ளே வர்றதுக்கு போலீஸ் இவனுக்குள்ளே கம்பல்சரி நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு இது போகிறதுக்கு அடுத்த இது வர்றதுக்கும் இவங்க வந்து நிப்பாட்டி தான் அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம வெளியில் வர்றோமா, அங்கிட்டு வர்றவங்கள அங்கிட்டு நிப்பாட்ட சொல்லிட்டு இங்கேருந்து இவங்க எல்லோரும் நிற்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரையும் பார்த்திங்களா ரோடு எப்படி இருக்குன்னு, இவங்க எல்லாரையும் உள்ளே அனுப்பி விடுவாங்க. நேற்று கூட என்னை அப்படி தான் மறிச்சாங்க. நான் ஏன் சார் மறிக்க நீங்கள் கேட்டேன், அப்படி தான் சொன்னாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க, அதுக்கு தான் மறிச்சான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ காய்ஸ், நம்ம கடையிலேருந்து இப்போ நான் கிளம்பி வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டிட்டேன். நான் ரொம்ப கிலோமீட்டர்லாம் போகவே இல்லை. இப்போ நான் ஆர்டர் பண்ணிக்க பார்த்தோம்னா குஜராத்தி தாலி. ஓகேங்களா, என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தோன்னா 2 சப்பாத்தி 2 ரோட்டி இதில் வந்திருக்கு. 4 பீஸ் ரோட்டி சப்பாத்தி கொடுப்பாங்களா, அது ஆப்ஷன் தான், நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம். நான் ரோட்டி 2 சப்பாத்தி 2 வாங்கிட்டேன். ஒரு ரோஸ்டட் பாப்பட், ஒரு மோர், அது ஃபுல்லாக டம்ளர் ஃபுல்லாக, கொஞ்சமாக ரைஸு, கொஞ்சமாக தால், அப்புறம் பச்சை பயிறு, அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி, ஒரு ஸ்வீட். இதெல்லாம் இதுதான் குஜராத்தி தாலி. சாப்பிட்டுட்டோம். சரி, பாய் பையா. ஓகே, பாய் பாய். कैमरा आप भी आ सकता हूँ. बाय बाय बाय. लद्दाख जा रहा हूँ, इधर से कन्याकुमारी से लद्दाख जा रहा हूँ. हमारे गांव का एक लड़का गया था अभी साइकिल लेके गए. हाँ, साइकिल में अभी ज़्यादा लोग कर रहा है इंटरेस्ट. आगे इधर आने का सब रिटर्न वापस आने के लिए हम लोग को सीधा ऊपी, दिल्ली वो साइड में जाएगा, मध्य प्रदेश वो साइड में जाएगा, यहाँ से नहीं आएगा. ठीक है, बाय. वापस कभी आएगा. मैं राजस्थान ट्रिप मैं नेक्स्ट ईयर कर रहा हूँ, वो टाइम में मैं इधर आएगा. बाय. ஸோ காய்ஸ், நம்ம குஜராத்லேருந்து இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி டே 11. இன்றைக்கி நீங்கள் யாராவது அந்த குஜராத் சைடில் இந்த பக்கம் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பைக் சம்மந்தமாக ஏதாவது அக்சசரிஸ் எதுவும் வேணும், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் வச்சுருக்கேன், அந்த கடையோட லொக்கேஷனு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். நம்ம சேனல் பேரையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து அகமதாபாத்துக்கு தான் காய்ச்சி நான் வந்து மேப் போட்டிருக்கேன். 381 கிலோமீட்டர் வருது. ஆனால் இன்றைக்கி 381 கிலோமீட்டர் போக முடியாது, ஏன்னா அந்த கடையிலே நமக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ மணி பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, கவனிக்கல. மேபி இருக்கலாம், 2 மணி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ லாரி போகுதுன்னு பார்த்தீங்களா. ரோடு சரி இருக்காதுன்னு அவர் அப்பயே சொன்னார், அதுக்கேற்ற மாதிரியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏன்னா லாரி வந்து இந்த பக்கமெல்லாம் அதிகமாக போகுமா வருமா, அதனால தான் இப்படி அந்த ரோடு வந்து கண்டிஷன் சரியில்லை, எல்லாமே உடஞ்சி போயிடும், மழைனாலே இதனாலே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல, அந்த கடைக்காரே சொன்னாப்புல. இப்போ நம்ம வண்டி அழுக்காக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணவும் முடியலை. க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் அதே மாதிரி தான் ஆகுமே அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே தான் ஆகணும். ஒரு இடம் பார்த்துருக்கேன் போகிற வழியில் க்ளீன் பண்ணுறதுக்கு, வாட்டர் வாஷ் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு இப்படி போயிடணும். பார்ப்போம் எப்படின்னு. பாருங்க எவ்வளோ பள்ளம் வேடுமா இருக்குது அப்படின்னு. ஆஹா, லோகேஷ் கனகராஜ் படத்துக்குள்ள வந்த மாதிரியே இருக்குது எனக்கு. சுகாஷ், இன்றைக்கி நம்ம கிலோமீட்டர் கவர் பண்ண மாதிரி தான். ஐயோ ஐயோ, இங்கே பாருங்கள் லாரி. எங்கே தாண்டா போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க? அந்த மாதிரி தான் உண்மையுமே லாரி எங்கே தான் போகுதே தெரியலை. ஏகப்பட்ட லாரி போகுது காய்ச்சி. இதில் அங்கே போகிறது மட்டும் இல்லை, அங்கேருந்து வாரது இதை விட அதிகமாக இருக்குது. நல்ல வேலை அந்த ரூட்டில் திரும்பி வரக்கூடாது. லாரி போகிறது ரோடாவது கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இப்படி தான் நெட்டுக்கும் ரோடு இதை விட மோசமாலாம் இருக்குது. கடுமையாக நாரி தொலைது. சிமெண்ட் ஃபேக்ட்ரி எதுவும் இருக்குமா என்னமோ தெரில. இங்கே நான் வண்டியை கழுவிருந்தாலும் இப்போ கழுவுறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு போனேன். அவங்க போன முடியாது, சாப்பிட போயிட்டாங்க, ஆள் வரதுக்கு லேட்டாக அப்படின்ட்டாங்க. இப்போ நான் வண்டியை கழுவினாலும் அதே மாதிரி கண்டிஷனு இது போல் இந்த ரோட்டில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்ல ரோடு இருக்கையில் நல்ல இடத்துக்குள்ள போயில கழுவிக்கிடுவோம். சேரும் சகதியும் குழப்பி அடித்து தண்ணி ஒலை. ஸோ இங்கே குஜராத்தை பார்த்தோன்னா இப்போ டேங்க் ஃபுல் பண்ணேன். லாஸ்ட்டாக மகாராஷ்டிராவுக்கு ஒரு ஜியோ பெட்ரோல் பங்கில் ஒரு லக்கில் போட்டேன். அங்கே வந்து 105 ரூபா 110 ரூபா வந்துச்சு. ஆனால் இங்கே குஜராத்தில் பார்த்தோம்னா
95 ரூபா 4 பைசா கூட கிடையாது. 95 ரூபா அதான் guys. 10 லிட்டர் பிடிச்சிருக்கு. 1030 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 1030 ரூபா 23 பைசா. 10 லிட்டரு 800 ml guys. இங்கே 95 ரூபா தான் பெட்ரோல் ரேட்டு. பரவாயில்லை. ஸோ guys, இன்றைக்கி பார்த்தோன்னா ரைடு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னு கேட்டோம்னா ரோடு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், அதுவும் எப்படி சொல்கிறது, இந்த ரோட்டில் சிமெண்ட் பாலை கரைச்சி விட்டு ஊற்றுனா எப்படி இருக்கும் அது மாதிரி மேலே ஃபுல்லாக அடிக்குது, உடம்பு ஃபுல்லாக அடிக்குது. ஹெல்மெட் அவன்ட்டுலாம் ரொம்ப மோசம். கேமராவெலாம் இதாகிடுச்சு. வண்டி அதுக்கு மேலே வேறு லெவலில் கண்டிஷனில் இருக்குது. வேறு லெவலில் அழகாக இருக்குது. அழுக்கு, அவ்வளோ அழுக்கு. இன்னும் சூரத் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 58 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது காய்ஸ். ஆனால் அகமதாபாத்துக்கு இன்னும் 250 கிலோமீட்டர் இன்னும் பாக்கி இருக்குது. இன்றைக்குள்ளே நம்ம அகமதாபாத் போக முடியாது. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஓடுது. பிள்ளையார் கொண்டு போகிறாங்க. ஊர்வலம் இல்லை, இப்போ தான் வைக்கிறதுக்கே கொண்டு போகிறாங்க. ஸோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோ இப்படி மழையிலே போகுது. ஏன்னா இன்றைக்கி வந்து குஜராத்தில் வந்து 75% வந்து மழை இருக்கும்னு சொல்லி வெதர் ரிப்போர்ட்லேயே வந்துச்சு. ஸோ மோட்டோலாக்கி இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங் தான் வந்திருக்கோம் இது வரைக்கும். சூரத்துக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஏன்னா ரொம்ப ரோடு சரியில்லையா, அதனால் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டு இருக்குது. ஜெயின் பார்த்தோம்னா அவன் வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்காக ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்திருந்தான். நான் தான் சொல்லியிருந்தேன், ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இங்கே இருக்குது, நீ வந்து பண்ணிவிட்டு வா, உனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்ட்டு பண்ண சொல்லி சொன்னேன். அப்புறமாக்கு இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டான். சரி, அப்படியே நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி தரணுமான்னு கேட்டேன். எனிவே தேங்க்ஸு. எப்போவுமே ஷோரூம் ஒரு ஷோரூம் இருந்துச்சுன்னா அந்த ஷோரூம் வந்து அடுத்த பைக்ஸ் வந்து அலோடு பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ரைடுங்கிற வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணி தர்றாங்க. எனிவே தேங்க்யூ ராயல் என்ஃபீல்டு. ஃப்யூச்சரில் உங்ககிட்ட தான் ஒரு பைக் ஒன்று எடுக்க போகிறேன், இந்த ஹிமாலயன் 450. ஸோ வெயிட்டிங். நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மணி 6 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நைட் விலாக் வரும் கண்டிப்பாக. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பைக்கு வாஷ் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க. எனவே ராயல் என்ஃபீல்டு தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு யாருக்காவது ஒன் செகண்டா, உங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து இந்த சூரத் ஹைவே, இந்த NH48 வந்து சூரத் ஹைவே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு பைக்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா சார்? நைஸ் டு மீட் யூ. அண்ட் इधर का लोकेशन पता दो ना. रिजर्व मोटर्स नवसारी गुजरात. ओके, 48 हाईवे नंबर. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஹைவேல நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூமை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஹைவேல ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த ஹைவேல ஏதாவது உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை அக்சசரிஸ் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா, நீங்கள் ரைடு போகும்போது சர்வீஸ் பண்ணணும்னா, இல்லை ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வாங்கணும்னா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சால் இந்த இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்து இதில் பின் பண்ணி வைக்கிறேன், மறந்துடாதீங்க. நான் இது வந்து நான் ப்ரொமோஷனோ காசு வாங்கிட்டோ பண்ணுறதெல்லாம் கிடையாது guys. சத்தியமாக காசு வாங்கிட்டுலாம் பண்ணல. நிஜமாகவே சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அது நான் அவன் வண்டிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நான் போவையில் எங்கேனே பார்த்துட்டு எனக்கு சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதனால் இவன் வண்டிக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு பண்ணி தருவீங்களான்னு கேட்டேன். அப்புறம் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனவே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்கள்கிட்ட அட்ரஸ் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த அவர் தான் வந்து இந்த இடத்துக்கு மேனேஜர் மாதிரி நினைக்கிறேன். மேனேஜர் மாதிரி இல்லை, மேனேஜர் தான், அது நல்லா தெரிஞ்சிருச்சு. பாய், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சர்வீஸ் கண்டிப்பாக தொடர்ந்து தேங்க்ஸ். ஓகே, ராய்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் பார்த்தோம்னா சர்வீஸ் உண்மையுமே நல்லா இருந்துச்சு. நம்ம ஜெயினோட வண்டியை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு மேனேஜர் வந்து நல்ல மனுஷன். மேனேஜர் நல்ல மனுஷன் கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் போல இருக்குது. எல்லாரையும் கரெக்டாக வேலை வாங்குறாப்புல. நம்ம பைக்லேயே நம்ம எஃப்சி பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணி தந்தாங்க. நம்ம பைக்லேயே ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டில் கரை இருந்துச்சு, அதாவது சென்டர் ஸ்டாண்டில் சரியாக கழுவல இருக்குது, சரியாக கரை இருந்துச்சு. அப்புறம் வீலில் 2-3 லக்கில் கரை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, உடனே அது போய் நீ எனக்கு கழுவி கொண்டு வா, மறுபடியும் சோப் போட்டு கழுவி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வாஷ் பண்ணுற பையன்கிட்ட சொல்லி கழுவிட்டு வர சொல்லி சொன்னாப்புல. ஹார்ஷெல்லாம் சொல்ல, வேலையாட்கள் எப்படி வாங்குமோ அது மாதிரி சொல்லி சொன்னாப்புல. ஸோ சர்வீஸ் உண்மையுமே சொல்கிறேன் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் ஏதோ பண்ணாங்க இது ஒன்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த லைனில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது ஹெல்ப்பு, இல்லை ஆயில் மாற்றணும், இல்லை பைக்கில் ஏதாவது ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி எதாவது பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும், இந்த லைனில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து மேப்போட லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆனால் விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம குஜராத்தில் பார்த்தோம்னா
பூரண மதுவிலக்காகும் காய்ஸ். ஃபுல்லி, அதாவது ஃபுல்லாக பேண்டாம். எது பார்த்தோம்னா ஒயின் ஷாப் வந்து இங்கே ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்களாம். சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குஜராத்தில் லாஸ்ட்டு எண்டில் மகாராஷ்டிரா பார்டருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல மட்டும் அலோடு உண்டான். அங்கே தான் வந்து இது பண்ணிட்டு போகலாம். அதனால தான் அவ்வளோ டிராஃபிக் அந்த பக்கம். இப்போ நம்ம வந்த வழியில் தான் அது. மோஸ்ட்லி மகாராஷ்டிராவிலேருந்து சரக்கு இங்கே கடத்திட்டு வருவாங்க அப்படின்ட்டு தான் மகாராஷ்டிரா செக் போஸ்ட்டு. அதாவது நம்ம பார்டர் கிராஸ் பண்ணும்போது குஜராத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடி அவ்வளோ செக் போஸ்ட்டும் அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க. நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், என்னடா அவ்வளோ போலீஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறமாக்கு தான் லாரி முதற்கொண்டு செக் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா லாரியும் வரிசையாக விட்டு செக் பண்ணாங்க. அப்புறமாக்கு தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எப்படின்னு இப்போ அந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் ஒருத்தர் சொன்னார், ஏன்னா இது நரேந்திர மோடிஜியோட ஊர் இல்லை, அதனாலேயே என்னமோ தெரில பூரண மதுவிலக்கு கொடுத்துட்டாப்புல, யாரும் போய் வாங்க முடியாது. அது மாதிரி இன்னொரு விஷயம்னா, சரக்கு அடிச்சுட்டு யாராவது வண்டி ஓட்டிட்டு வந்தாங்கன்னா டேரெக்டாக ஜெயில் தானா, பேச்சுக்கு இடமே இல்லையா, டேரெக்டாக ஜெயில் தானா. ஸோ இது நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம ரூம் எடுத்துட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சூரத்துக்கு கொஞ்சம் அவுட் சைடில் இருக்கும், அதாவது கொஞ்சம் வெளியிலேயே. இந்த ரூமோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 600 வந்துச்சு, அதாவது ஒரு ஆளுக்கு 300 சம்திங். ஸோ உங்களுக்கு ரூமை காட்டுறேன். ஒரு டபுள் பெட்டு, ஒரு கபோர்டு, இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, சார்ஜிங் போட்டு எல்லாமே இருக்குது. ஏசி இருக்கா, நான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்படின்னு போட்டுருவோன்னா நாங்கள் தொடவே மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ காய்ஸ் இந்த டே 11ஓட வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் மோட்டோஜோட விஜய். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் டே 1லேருந்து கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த லடாக் ரைடு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, நாளைக்கு ஒரு 500 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் டெய்லியும் சொல்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. அது வேறு விஷயம். இன்றைக்கெலாம் வெறும் 130 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் காய்ஸ். பகலெல்லாம் மழை பெஞ்சு கொண்டுச்சு போடாமல். நைட்டு பார்த்தோம்னா இந்த சூரத்துலேருந்து அகமதாபாத் போகிற ரூட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஏதோ பாலம் உடஞ்சி கிடக்கான், அதனால் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கான், பயங்கரமான டிராஃபிக்கு. அதனால் சரி இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துக்கு பக்கத்துலேயே அவுட் சைட்லேயே ஒரு இடத்துல ரூமை பார்த்து பிடிச்சாச்சு. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் மோட்டோஜோட விஜய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நான் உங்கள் மோட்டோஜோட விஜய். பாய் 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 பாய். இன்னும் லடாக் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.